அத்தனை ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். இப்போ அல்லாஹ் தஆலா அந்த தாய்க்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு அல்லாஹ் சொல்றார், வஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, என் தாயே நீங்க அந்த குழந்தைக்கு பாலை கொடுங்க, உங்களோட வச்சுக்கோங்க அந்த குழந்தை. ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, உங்களுக்கு அப்படி பயமாக இருந்தா உங்களோட வச்சு கொண்டிருக்கிறதுனால அவங்களுடைய கூட்டத்தினர்கள் வந்து அந்த குழந்தையை கொண்டுடுவாங்கன்னு ஒரு பயம் கூட உலகத்தில் இருக்குமாக இருந்தா அந்த குழந்தையை நீங்க ஆத்துல போட்டுடுங்க அப்பா சொல்றாங்க. அந்த ஆத்துல போடுறதுனால உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஏற்படும். ஒன்று, என் குழந்தைய ஆத்துல போடுறேனேன்ற ஒரு கவலை வரும். ரெண்டாவது, என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் வரும். அல்லாஹ் எப்படி பேசினான்டா, அல்லாஹ் சொன்னான், வலா தஹாபி வலா தஹ்சனி, பயப்படவோட கவலைப்படவும், என்ன நடக்கும்ன்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. என் குழந்தைய நான் ஆத்துல போடுறேனே, என்னை விட்டு என் குழந்தை இல்லாம போகுது, இந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. நிச்சயமாக நாங்க அந்த குழந்தைய திருப்பி உங்களோட கையில தருவோம். அது எப்படி தருவோம்? ஒரு நபியாக ஆக்கி உங்களோட கையில தருவோம், ஒரு ரசூலாக ஆக்கி நான் உங்களோட கையில தருவோம். எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்க. இப்ப அந்த தாய் என்ன செய்யறார், அந்த ஈமானோட அந்த உறுதியோட என்ன செய்யறார், அல்லாஹ் நிச்சயமாக என் குழந்தைய எனக்கு திருப்பி தருவான் என்ற அந்த உறுதி, அந்த ஈமான் இருக்குதானே. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல இப்படி அஷரத்துல் முபஷ்ஷிரீன் சொல்லி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஆண்கள் 10 பேர் இருக்கிறாங்க. இது போல 4 பெண்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதல் அஹ்லி நிசா, அஃதல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃதல் நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதியான பெண்கள் என்றாலே சிறப்பானது. அந்த சொர்க்கவாதியான பெண்களிலும் சிறந்த பெண்கள் 4 பேர். சுப்ஹானல்லாஹ். அதுல அல்லாஹ் தஆலா ஹத ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இரண்டாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகள், மூணாவது மரியம் பின்த் இம்ரான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நான்காவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியா பின்த் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. அப்ப பாருங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அல்லாஹ் தஆலா அந்த 4 பேர்கள் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த பெண் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் அந்த பெண்ணை தூக்கி அப்படியே ஆத்துல போடுறாங்க. ஆத்துல போட்டுட்டு சகோதரி மகளிடத்துல அந்த பெண் சொல்றா, என்னுடைய மகளே, நீங்க என்ன செய்யணும்னா, எந்த இடத்துல ஆத்துல போட்டேனோ அந்த பெற்றோட போட்டு அந்த குழந்தைய ஆத்துல போடுறாங்க. போட்டு அந்த தாய் சகோதரி இடத்துல சொன்னா, நீங்க அந்த பெட்டி எங்க போகுதுன்றதை பின்தொடர்ந்து போய் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அப்படியே பின்னால அந்த பெட்டி எங்க போகுதுன்றத தேடி தேடி போறா. தூரத்துல இருந்து அந்த பெண் பார்க்கிறா. அப்படியே அந்த பெட்டி எப்படி போகுதுண்டா, ஒரு ஆத்துல, பெரிய ஒரு ஆறு, அந்த ஆத்துல இருந்து ஒரு வாய்க்கால் வெட்டப்பட்டிருந்துச்சு. அந்த வாய்க்கால் ஃபிரௌனுடைய வீட்டுடைய பின்பகுதியாக தான் அந்த வாய்க்கால் போகுது. சரியாக யோசிச்சா, தானா ஒரு பெட்டியை போட்டு அந்த பெட்டி போகணுமா இருந்தால் எப்படி போகணும்? மெயினான அந்த ஆறு, அந்த பெரிய ஆற்றுல தான் அப்படியே அடிபட்டு போகணும். ஆனாலும் அந்த பெட்டி என்ன செய்யுதுன்னா, அந்த பெட்டி சும்மா போகலை, அது அல்லாஹ் அனுப்புறானே, அது அல்லாஹ் கொண்டு செல்றானே. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சாருடா, ஃபிரௌனுடைய வீட்டுக்கு பின்பகுதியால போகக்கூடிய வாய்க்கால், அதுல அல்லாஹ் தஆலா அந்த பெட்டியை ஓட்டுறான். இப்ப அந்த பெட்டி அந்த அந்த வாய்க்கால் மூலமாக போகுது. அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஃபிரௌனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குளிக்கக்கூடிய இடம். அதுல ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்ணும் குளிச்சு கொண்டிருக்கிறார். அந்த பெட்டியை காண்கிறார். அவருடைய அரசனுடைய வேலைக்காரஇடத்துல சொல்லப்படுகிறது, அந்த பெட்டியை பிடிக்கப்பட்டு அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது. அந்த பெட்டியை திறந்த உள்ளுக்குள்ளே இப்படி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நாங்க எதிரி, எந்த ஃபிரௌன் யாரை எதிரியாக நினைச்சானோ அந்த ஃபிரௌன் அந்த எதிரிய அவன் தெரியாமலே தூக்கி எடுத்தான்றாங்க. இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெட்டிக்குள்ளுக்கு சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படி வருகிறது. உடனே பார்த்தோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றான், கட்டாயம் எந்த குழந்தை உங்களுக்கு எதிராக வரும்ன்றது நீங்க ஒரு கணக்கு பண்ணீங்களோ
இது அந்த குழந்தையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுடைய உள்ளத்துல ஒரு இரக்கத்தை போட, அந்த புள்ளைய பார்த்து அந்த புள்ளை சிரிக்குது. ஃபிரௌனை பார்த்து அந்த பொம்பளை அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஃபிரௌனுடைய மனைவியுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா ஒரு விதமான அன்பை ஏற்பட்டு அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌனிடத்துல சொல்றா இந்த பெண்ணை, இந்த பிள்ளைய எதுவுமே செய்ய மாட்டோம், இந்த பிள்ளைய நாங்க என்ன செய்வோம், நாங்க அப்படி இந்த பிள்ளைய எடுத்து நாங்க வளர்ப்போமே, இது ஒரு நாளைக்கு எங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருக்குது, இதை நாங்க எங்களுக்கு ஒரு பிள்ளையாக நாங்க எடுத்து வளர்ப்போம், நாங்க எங்களுக்கு ஒரு பிள்ளையாக எடுத்து வளர்ப்போமே. பாருங்க, என்னதாக இருந்தாலும் எவ்வளவு பேர் ஒரு கொடூரமான அரசனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள இந்த ரோட்ல சண்டியனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நொண்டியன் உப்ப சண்டியன். ஆனா பொண்டாட்டிக்கு முன்னால அவரு கண்ணீர் சொட்டு வடிச்சா இவர் குடிச்சு ஃபிரௌன் இவ்வளவு பெரிய ஆள், இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவன். ஆனா மனைவிக்கு வந்துதான் பாருங்க, இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய பாடங்கள். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் மனைவிக்கு ஒரு ஆம்புலாண்டா அவன் எந்த ஒரு விதத்தை அவன் ஒரு அடிமைதான். இவ்வளவு கொடூரமானவன் மனைவி சொல்ற நாங்கள் இதை எடுத்து வளர்ப்போம் சக்கரம் அவனை எடுத்து கொண்டு யோசிக்கவே இல்லை. குழந்தை எதிர்த்து வெறுத்து வந்து எனக்கு எதிராக வந்துட்டா என்னுடைய ஆட்சியை வைக்கிறோம், எங்களோட சமூகத்துடைய நிலைமையில ஒன்றுமே அவனுக்கு யோசனை வரல. மனைவி சொல்லிட்டாரே, இப்ப அந்த பிள்ளையை எடுத்து அந்த குழந்தை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறது தெரியும், பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ தாய்மார்களை கூப்பிட்டு பால் கொடுக்குறாங்க, அந்த பிள்ளை பால் குடிச்சது இல்லை. ரகசியத்தை அல்லாஹ் சொல்றான், ஏனைய தாய்மார்களுடைய பாலை நாங்க அந்த மூசாவுக்கு நாங்கள் ஹராமாக்கி கொடுத்தாங்க, நாங்க தடை செஞ்சுட்டே. அவர் ஒரு நபி இல்லையா, அவர் ஒரு ரசூல், பரிசுத்தமான பால் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர், அவர் ஒரு ரசூல், எல்லாருடையும் பாலை குடிக்காது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க ஏனைய பெண்கள் ஏனைய தாய்மார்களுடைய பால்களை நாங்கள் ஹராமாக்கிறோம், இந்த புள்ள பால் குடிக்கிறதில்லை. இப்பதான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி பார்த்து கொண்டிருந்தாரியா, எங்க போகுது, யார் அந்த பெட்டியை எடுக்கிறான், ஓடி அந்த சகோதரி வாரா கொஞ்சம் சொல்றா திருமணத்துல, நாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தாய் ஒன்று இருக்கிறா, அந்த தாய் இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாளாக இருந்தால் கட்டாயம் இந்த குழந்தை பால் குடிக்கும். அந்த குடும்பம் பால் கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் எதையும் கூடிய எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அதனால நான் அந்த ஒரு தாயை கூட்டிக் கொண்டு வருவான். இப்ப அந்த தாய் அழைக்கப்படுறா, அல்லாஹ் சொல்றான், பெருமையாக அல்லாஹ் சொல்றான், நாங்க அந்த குழந்தைய திரும்பவும் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய கையிலேயே கொடுத்தோம். கை தகர்ர ஐனுஹா, அந்த தாயுடைய கண் குளிர்ச்சி அடையணுன்றதுக்காக. இப்படி சொல்றதுக்கு பேசி ஆத்திரப்பட்ட ஒரு குழந்தை திரும்பவும் கைக்கு கிடைக்குது. அல்லாஹ் சொல்றா, வலா தஹ்ஸன், அந்த குழந்தை அந்த தாய் கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் ஒரு விஷயத்தை வாக்களிச்சாங்கன்னா ஒரு நாள் அந்த வாக்குறுதி பொய்யாகாது, கட்டாயம் அந்த வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றியதான் ஆகுவார் என்ற ஒரு நம்பிக்கையை அவங்க அந்த தாயுடைய உள்ளத்துல நாங்கள் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி திரும்பவும் அந்த குழந்தைய நாங்கள் அந்த தாயுடைய கையில கொடுத்தோம். இப்போ ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயுடைய கை மடியிலேயே வளர ஆரம்பிக்கிறார். இப்போ ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தாயுடைய மடியில வளர்ந்து ஒரு வயதை அடைகிறாங்க. அந்த வயதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை நுபுவத்து கொடுக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறார், வலம்மா பலக அஷ்தஹு வஸ்தவா ஆதீன ஹுக்ம வ இல்ம வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுக்கிறார். அந்த நபித்துவத்தை கொடுக்கிறதுக்கு முன்னால ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில நடந்த ஒரு தவறு, இன்ஷாஅல்லாஹ் அடுத்த இதில் நான் தெளிவாக பேசுகிறேன். அது என்ன தவறுன்றதை மட்டும் சொல்றேன். எந்த ஒரு நபியிட கையாலையும் உலகத்தில் ஒரு கொலை நடக்கிறது, ஆனா உலகத்தில் ஒரு கொலை செய்த ஒரு நபி என்று சொன்னா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொலை ஒன்று செஞ்சாங்க. அந்த கொலை தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த கொலையை அல்லாஹ் தஆலா ஆக்குது. என்னன்னா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கம்பீரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். ஏனைய நபிமார்களுடைய அந்த பண்புகளை சொல்றதை விட ஒரு வித்தியாசமான பண்பு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றா, அவர் ஒரு பொடி பில்டர் என்றாங்க. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொடி பில்டர் என்றாங்க. அந்த ஒரு சக்தி வாழ்க்கையில ஒரு தவறு நடந்துச்சு. அந்த தவறுக்கு பின்னால் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா
ஒரு நபியாக ஆக்குறான். இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமான ஒரு பதிவு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெரியும்.